ஒரு பொம்பள புள்ள, "நீ சாதிச்சு என்ன பண்ண போற? அமைதியா வீட்ல இரு" அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஒரு பொம்பள புள்ள பிறந்தா, ஃபர்ஸ்ட்டு பேர் வைக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ வச்சிருது இந்த சொசைட்டி. பொம்பள புள்ளையா பொறந்தாலே, இதுதான் பண்ணணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும், இவ்ளோ படிச்சா போதும், இந்த படிப்பு படிச்சா போதும், ஸ்கூலுக்கு போனியா, காலேஜ் போனியா, கல்யாணம் பண்ணியா, குழந்தை பெத்தியா, வீட்ல இருக்கவங்கள பாத்தியா, இப்படியான ஒரு ஃபிக்ஸட் சர்க்கிள்ல தான் இன்னும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னதான் நெறைய பெண்கள் இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்கன்னு சொன்னாலும், பல பெண்களுக்கு இங்க ஃப்ரீடம்னா என்னன்னே தெரியாம போயிட்டு இருக்கு. ஒரு பொண்ணுக்கு உண்மையான சுதந்திரம்னா என்ன தெரியுமா? அவளுக்கு புடிச்சத பண்றது கிடையாது. அவளுக்கு பிடிக்காதத பண்ணாம இருக்கிறது தான். அவ என்ன வேணா பண்ணலான்றது ஃப்ரீடம் கிடையாது. அவளுக்கு புடிச்ச வாழ்க்கைய அவ தேர்வு பண்றது தான் உண்மையான ஃப்ரீடம். பொண்ணுங்கன்னா எமோஷனலா தான் இருப்பாங்க. அப்படின்னு நெனைக்கிற இந்த சொசைட்டி, ஒரு பொண்ணு அவளோட லைஃப்ப இண்டிபெண்டன்ட்டா வாழறதுக்கு கூட அவ கஷ்டப்பட்டு சிந்தின கண்ணீருக்கு பின்னாடி இருக்க எமோஷன பார்க்கறது கிடையாது. ஒரு பொண்ணு இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு சொல்லி தரத விட்டுட்டு, ஒரு பொண்ணு இந்த உலகத்துல எப்படி இருக்கணும், எப்படி சர்வைவ் ஆகணும்னு சொல்லி தர உலகத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுருக்கோம். பொண்ணுங்கலாம் ரொம்ப எமோஷனல். பொண்ணுங்க எது சொன்னாலும் அழுதுருவாங்க அப்படின்னு சொல்ற இந்த உலகம், வாய்ஸ கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசினாலே அவ திமிரு பிடிச்சவன்னு அங்கீகாரம் குடுத்துருது. ஸோ கேர்ள்ஸ், ஒரு பொண்ணா பொறந்துட்டா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்றத நல்லா கவனிங்க. கல்பனா சாவ்லா நிலவையே தொட்டுட்டு வந்தாங்க. பொண்ணுன்னு சொசைட்டி வச்ச லிமிட்ட தாண்டி இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்க. மேரி காம் குழந்தை பிறந்த பிறகும் ரிங்ல இறங்கி உலக சாம்பியன் ஆனாங்க. இந்திரா நூயி ஒரு இந்திய பொண்ணா ஆரம்பிச்சு உலகத்திலேயே பெரிய நிறுவனத்தை லீட் பண்ணாங்க. சுதா மூர்த்தி ஒரு பொண்ணுக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகாதுன்னு சொன்ன இடத்துலயே ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணாங்க. இந்த மாதிரி நெறைய ஃபீல்ட்ல சாதிச்ச நெறைய பெண்களுக்கும் இந்த சொசைட்டில ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்துச்சு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு, என்னால முடியுன்ற நம்பிக்கை அதிகமா இருந்துச்சு. ஸோ இனிமே ஒரு பொண்ணுகிட்ட இத பண்ணாதன்னு சொல்றத விட்டுட்டு, நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறன்னு ஒரு செகண்ட் உட்கார்ந்து கேட்டு பாருங்க. பிகாஸ் ஒரு பொண்ணு இண்டிபெண்டன்ட் ஆனா, அவளோட லைஃப்ப மட்டும் கிடையாது, ஃபியூச்சர் ஜெனரேஷனோட மைண்ட் செட்டையே சேஞ்ச் பண்ணும். அண்ட் ஃபைனலா ஒரு பொண்ணு நான் என்னனாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லல. எங்களுக்கு தேவையானத பண்ண விடுங்கன்னு தான் சொல்றேன்.